நம்ம சமுதாயத்துல இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற விஷயமா அகரம் இருக்கு. அதுக்கு வந்து இப்ப காலேஜஸ் ஹெல்ப் பண்றாங்க, சிஎஸ்ஆர் ஹெல்ப் பண்றாங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து அகரம் அகரம் ஒரு நிகழ்ச்சியை பாக்குறாங்க, இல்ல ஒரு 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 குழந்தையோட ஒரு தம்பி தங்கையோட ஒரு கதையை பாக்குறாங்கன்னா உடனே அகரம் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க இல்லையா? அப்படி ஒரு சமூகத்தை ஃபுல்லா ஒண்ணு சேர்க்கிற ஒரு பெரிய பணி வந்து என்ன பண்றாரு, அகரத்துக்கு இது கொடுத்தா இது இந்த குழந்தைக்கு போய் சேருங்கிற நம்பிக்கையை கொண்டு வந்து விதைச்சது இருக்கு இல்லையா? அது வந்து மிகப்பெரிய ஒரு செயலா நான் அதை பாக்குறேன். இப்ப நமக்கு நிறைய குழந்தைகள் நம்ம வந்து எடுக்கணும், அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா வெறும் பணம் மட்டுமே இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் வாலண்டியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. அப்போ இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தனிமையிலே இருக்காங்க. அவ்வளவு படிச்சவங்க, நிறைய பணம் இருக்கு. ஆனா நிறைய பேர் தனிமையில இருக்காங்க. அமெரிக்கா பத்தி சொல்லிட்டு இருப்போம், நம்ம இப்படி ஆயிட்டு இருக்கோம். அவங்க இங்க வந்து பசங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது, யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது அவங்க லைஃபே மாறுது. சோ நல்லா படிச்ச அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற நிறைய வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுது. பெண்கள் இன்னும் நிறைய தேவைப்படுறாங்க. வாலண்டியர்ஸ்ல ஆண்கள் வர மாதிரியே பெண்கள் இன்னும் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறது ரிக்வெஸ்டா வைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் நான் பாக்குறது வந்து ஃபண்ட்ஸ்ங்கிற விஷயம். இப்ப வந்து ஒரு வருஷமும் அந்த அகரத்துக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுது. எந்த வகையிலன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஹாஸ்டலும் சேர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நீடுனா இப்ப ஹாஸ்டல் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா காலேஜஸும். அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல் அவங்க கொடுக்க முடியாது. ஹாஸ்டல் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனா இப்ப வந்து நிறைய ஹாஸ்டல் அகரமே எடுத்து நடத்திட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுது. இப்போ இதுக்கான சப்போர்ட் எப்படி அகரம் சஸ்டெயின் பண்ண போகுது? நமக்கு வந்து சிஎஸ்ஆர் ஹெல்ப் பண்றாங்க, காலேஜஸ் வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்க, வெளியில இருந்து இண்டிவிஜுவல்ஸ் இருந்து ஃபண்ட்ஸ் வருது. ஆனா அந்த தேவை, அந்த பண தேவை இருக்குல்ல, அந்த பொருளாதார தேவை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம மாதம் 300ங்கிற திட்டம் ஆரம்பிச்சு இந்த ஒரு 15-16 வருஷத்துல ஒரு 95,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 95,000 அப்ளிகேஷன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு வந்திருக்கு. அதுல ஒரு 20,000 பேர் வீட்டுக்கு போய் ஹவுஸ் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அதுல இருந்து இன்னைக்கு ஒரு 6,300 பேர் நினைக்கிறேன், அவ்வளவு குழந்தைகள் தான் நம்ம போய் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா ரெக்குவயர்மெண்ட் இருந்துட்டே அதாவது ஒரு பணம் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது, ஒரு குழந்தை படிக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம அகரம்னு வர்றோம். பட் இங்க வந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த லிமிடேஷன் வந்து ஒரு இடத்துல நிக்குது. we need more support அப்படிங்கறதா. இதுல வந்து நம்ம கேக்குற எந்த தயக்கமும் இல்ல, பிகாஸ் நமக்காக கேட்கல, நம்ம தம்பி தங்களுக்காக கேக்குறாங்க போது that is one thing which I will want to ask, that we need more support. இப்ப நீங்க வந்து அகரத்துடைய பொருளாதார பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரதரா கேட்கிறேன், அவர் மனசாக நீங்க பேசணும்னு நினைக்கிற, சொல்லணும்னு நினைக்கிறது. பட் அவருக்கு நிறைய ஆசை இருக்கு, இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் ரீச் ஆகணும்.